ஒரு அட்டென்ஷனுக்கான ஒரு முகமாக தான் உள்ளே வந்தேன். வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, பார்வையாளர் இடத்துல இருக்க வேண்டிய ஆள்னு நான் நினச்சேன். அப்புறம் நந்தால சார் பேச ஆரம்பித்து, அப்புறம் இஸ்ரா சார் பேச ஆரம்பிக்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், நான் மாணவனாக மெல்ல மாறிக்கொண்டே இருக்கிறேங்கிற ஒரு தருணத்துக்கு போயிட்டேன். நான் அது வாழ்க்கையில் சில பேருக்கும் நமக்குமான உறவுகள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தொடர்பு ஏற்படுத்துது. நம்மளுடைய ஆள் மனதிலிருந்து ஒரு வேட்கையிலேருந்து அது தொடங்குதான் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இதுவாக ஆகணும், எனக்கு இது வேணும். இப்போ சின்ன வயசில் அப்பாவோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ நம்ம விருப்பப்பட்டதை கேட்போம், நமக்காக அவங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் எதையாவது செய்யணும், இல்லை எதையாவது சாதிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு அறிவு வேணும் அப்படின்னு தோணும்போது அதுக்கான ஆசான்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து யாரோ ஒருத்தர் எங்கேருந்து ஒருத்தர் வந்து நம்மளோட அறிவு குளத்தில் ஒரு கல்லை போட்டு கொஞ்சம் கலங்கடிச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரத்தில் அது தெளிவு பெறும் நான் நம்புகிறேன். அப்படி என் வாழ்க்கையில் வந்து நிறைய ஆசான்கள் வந்து மிக முக்கியமானவர் வந்து திரு ராமசாமி. அந்த ஆசான் வந்து எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்து என்னை ஒரு ஹீரோவாக்குனதாக இருக்கட்டும், இன்னைக்கு என்னை மறுபடியும் இந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்து செய்து கவிதை பாடுறா, அதில் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, வாழ்க்கை புரியும் அப்படின்னு என்னை திரும்பவும் மாணவன் ஆக்கியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். இங்கே கவிதை படித்தார்கள். நான் படித்த போது எனக்கு சார் என் ஆஃபீஸ்க்கு வந்த போது வந்து எனக்கு கவிதை புரியலை, நிஜமாக புரியலை. ஏன் எளிமையாக இல்லைன்ற கேள்வி எனக்கு இருந்தது. ஆனால் அதை எனக்கு சரியாக படிக்க தெரியல, எனக்கு சரியாக பார்க்க தெரியலங்கிறத நீங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப அழகாக பாடம் எடுத்தீங்க. இந்த வகுப்பறையில் நான் ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை நான் செலவழித்தேன். பருவ வயதில் நம்ம காதலிக்கிற பெண்ணோடு இருக்கிற நேரம் போறதே தெரியாதுமாங்க, அந்த மாதிரி இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். மிக பிரமாதமான ஒரு ஸ்பீச் சார். நான் வந்து பிரார்த்தனை தீர்ந்து போகிறதுக்கு முன்னாடி கற்பூரம் கரைஞ்சிடக்கூடாதுங்கிறது போல எங்கிட்டே இருந்தேன் சார். நான் மிக பிரமாதமாக இருந்தது சார். ஒருத்தர் படிக்கும்போது பட்ஜெட்டை சொல்கிறாரு, மல்யுத்த வீராங்கனை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு, சமகாலத்தோடு பேசுகிறாரு, முன்னாடி போகிறாரு நந்தலாலா சார். இஸ்ரா சார் பேசும்போது அப்படியே கவிதையை எடுத்துட்டு பின்னாடி போகிறார், சங்க காலத்துக்கு போயிடுறாரு. ஸோ இந்த டைம் ட்ராவல் இருக்கு இல்லையா, இது என் கண்மாடி நிகழ்றதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு விஷயம் வந்து அது புரியும் போது நான் நம்புவேன். என் நண்பர் ஒருத்தர் மணியன் சொன்னதான் நினைக்கிறேன், இப்போ மூளைங்கிறது ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தை போல இருக்க இடம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம பயன்படுத்துகிற இடத்துல மட்டும் நம்ம விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படிக்க உலகம் புரிய நீங்கள் அந்த இடத்த பெருக்கிக்கிட்டே போகிறீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த மூலையில் விவசாயம் பண்ணுறதுக்கும் இடத்த பிடிக்கிறதுக்குமான ஒரு பெரிய ஆர்வத்தை இந்த கூட்டம் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப